அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் ப்ளஸ் முட்டைக்கோஸ் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க செய்முறை பார்ப்போம். இப்போ பேன் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 டீஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம், அதை பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் போட்டலாம். அதையும் இந்த வெங்காயத்தோடையே வதக்கிடலாம். இது நல்லா வாடையில் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா அது உங்களுக்கு பிங்க் நிறமாகணும். இந்த முட்டைக்கோசை இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த விரப்பு தன்மை போய் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுல்ல இந்த முட்டைக்கோசு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிடணும்னா தக்காளி இருக்கு, ஒரு கப் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப மீடியம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிண்டிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பரட்டியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை நம்ம தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம அதை இதை பரட்டி விடுவோம். இது பட்டை கிராம்பு தூள், இதையும் போட்டுருவோம் 1 டீஸ்பூன். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலம் எடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், லேசாக தண்ணி விடுது, இப்போ தான் விட்டுட்டு இருக்கு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 1 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, விழுதா போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னி நம்ம கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இது மூடி போடக்கூடாது, இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சோன்னு புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப்பு. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தூவி அப்படியே தூக்கி வச்சுருவோம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.